ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான இன்றைய மன்னா 2 கொரிந்தியர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 15வது வசனம். தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு இவையெல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது. பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியத்தின் பாதையில கர்த்தர் வல்லமையா எடுத்து அவரை பயன்படுத்துகிறார். அவரை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். அதற்கு அவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய மகிமை விளங்கும்படியாக இதெல்லாம் நீங்கள் எனக்காக ஸ்தோத்தரித்ததினாலே இந்த கிருபை உண்டாயிற்று என்று அவர் சொல்லுகிறார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ ஜனமே, கர்த்தருடைய மகிமை விளங்கும்படியாக அடியனுக்காக, குடும்பத்தாருக்காக, ஊழியர்களுக்காக, எங்கள் காரியங்களுக்காக உங்கள் ஜெபங்களில் நன்றாக கர்த்தரை துதியுங்கள், கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள். தேவ கிருபை எங்களோடு இருந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும், கர்த்தருடைய மகிமை விளங்க வேண்டும். ஆகவே அடியனுக்காக, குடும்பத்தாருக்காக, ஊழியர்களுக்காக கர்த்தரை நன்றாக ஸ்தோத்தரியுங்கள். தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. தகப்பனே, இதை கேட்குற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க, அவங்க வாஞ்சைகள் நிறைவேறட்டும். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், எங்களுக்காக ஆண்டவரே அப்பா தேவனுடைய மகிமை விளங்கும்படியா எங்களுக்காக ஆண்டவரே தங்கள் ஜெபங்களில் உம்மை ஸ்தோத்தரிக்கட்டும், துதிக்கட்டும். கர்த்தா, ஒவ்வொரு மக்களுக்கும் உதவி செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து மூலம் பிதாவே, ஆமென்.